உறுதியான பற்களுக்கும் ஆரோக்கியமான ஈறுகளுக்கும் கோபால் டூத் பேஸ்ட். அதிமுகவில் என்ன நடக்குதுன்னு அரசியல் அரங்கத்தில் பேச்சா இருக்கு. குறிப்பாக ரெட்டலை வழக்கை தேர்தல் ஆணையம் விசாரிக்கிற இந்த நேரத்தில் ஓபிஎஸ் திடீர்னு அதிமுக தொண்டர்கள் உரிமை மீட்பு ஆலோசனை கூட்டத்தை நேற்று கூட்டி விவாதிச்சிருக்காரு. அதிமுக ஒருங்கிணைப்பாளர் பதவிக்கு ஒரு தொண்டர் தான் வருவார், பொதுச் செயலாளர் பதவியே இனி இருக்காது அப்படின்னும் சில ரகசியங்கள் என்கிட்ட இருக்குன்னு பொடி வச்சு பேசியிருந்தாரு. அவருடைய பேச்சை கேட்கலாம். நாளை அனைத்து இந்திய அண்ணா முன்னேற்ற கழகத்தினுடைய தலைமை பொறுப்புக்கு பொதுச் செயலாளர் என்ற பொறுப்பில் இல்லை, ஒருங்கிணைப்பாளர் என்ற பொறுப்பிற்கு ஒரு தொண்டன் வந்து உட்காருகின்ற காலம் வெகு தூரத்தில் உறுதியாக வரும். அதற்கு காலம் கணிந்து கொண்டிருக்கிறது. சில ரகசியங்கள் அதில் இருக்கிறது. அனைவருக்கும் அதை இப்பொழுது பகிர வேண்டிய சூழ்நிலையில் நாங்கள் இல்லை. ரெட்டலை வழக்கு தீவிரம் எடுத்திருக்கக்கூடிய இந்த நேரத்தில் ஓபிஎஸ் எதை பொடி வச்சு பேசுகிறாரு அப்படின்ற கேள்வி அரசியல் அரங்கத்தில் இருக்க, இந்த ஆலோசனை கூட்டம் பற்றின கேள்விக்கு எத்தனையோ பிரச்சனை இருக்குது, கொசுக்களை பற்றியெல்லாம் பேசாதீங்க அப்படின்னு பதில் சொல்லியிருக்காரு முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார். ஓபிஎஸ் தலைமையில் வந்து ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. அந்த ஆலோசனை கூட்டத்தில் ஓபிஎஸ் பேட்டி கொடுத்திருக்காரு. என்னன்னா அதுக்கு முன்னாடி தேசிய கல்விக் கொள்கை இருக்கு, இதெல்லாம் வந்து நீங்க கேட்காதீங்க. எடுத்த உடனே வந்து ஏங்க இந்த கொசுக்களை பத்தி பேசுறீங்க. நாட்டுல வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளவு பிரச்சனைகள் இருக்கு, கொசுக்கள் பத்தி பேசுறதுக்கு நேரம் இது. அதிமுக விவகாரத்தில் ஒரு அப்டேட். எனக்கு எச்சரிக்கை விடுக்கக்கூடிய தகுதி ஓ பன்னீர்செல்வத்திற்கு கிடையாது அப்படின்னு முன்னாள் அமைச்சர் ஆர்பி உதயகுமார் வீடியோ வெளியிட்டிருக்காரு. அதே நேரத்தில் ஓபிஎஸ் மேலே நம்பிக்கை குறைஞ்சிருச்சுன்னு முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவே என்கிட்ட சொன்னார் அப்படின்னு ஆர்பி உதயகுமார் சொல்லியிருக்காரு. முதல்ல அவருடைய பேட்டியை பார்த்துடலாம். மாண்புமிகு அம்மா அவர்கள் தங்கள் மீது வைத்திருந்த நம்பிக்கை குறைபாட்டில் தான் அப்போது அம்மா அவர்கள் தங்கள் மீது வைத்திருந்த அபிமானத்தை பற்றி இந்த சாமானிய தொண்டர் உதயகுமாரிடத்திலையும் பகிர்ந்து கொண்டார்கள் என்பதை நான் வெளியே சொன்னால் அது அரசியல் நாகரிகமாக இருக்காது. எனக்கு எச்சரிக்கை விடுகிற தகுதி உங்களுக்கு. நான் எந்த எச்சரிக்கையும் எதிர்கொள்வதற்கு தயாராகத்தான் இருக்கிறேன். இன்னும் விவாதிக்க வேண்டும் என்று நீங்கள் விருப்பப்பட்டால் நான் தயாராக இருக்கிறேன். உறுதியான பற்களுக்கும் ஆரோக்கியமான ஈறுகளுக்கும் கோபால் டூத் பேஸ்ட்.